Hi friends, today recipe பரோட்டா மைதா பரோட்டா. இந்த பரோட்டாக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நம்ம வீட்டிலையே ரொம்பவே சாஃப்டாக நல்லா பரோட்டா பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து 3 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில், அதாவது 250 கிராம்ன்ற கப்பில் 3 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 100 ml பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால், அப்புறம் தண்ணி, அப்புறம் உப்பு, எண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகரை இதோட சேர்த்துக்கலாம். சுகர் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். நம்ம கடையிலெல்லாம் வாங்கும்போது பரோட்டா வந்து நல்ல கலராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சுகர் சேர்க்குறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த பரோட்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. பரோட்டா நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் நைட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மத்தியானம் 4 மணியை போலவே மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ மார்னிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே கொஞ்சம் மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து இதுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிணையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே பிசையும் போது ஆயில் சேர்க்காதீங்க. பிசைஞ்சு முடித்த பிறகு ஆயில் சேருங்க. ஸோ இந்த மாதிரி கையில் நல்லா இந்த மாதிரி இப்படி இதாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த இப்படி இது பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை டைல்ஸ்கெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் வந்து முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இது கீழே நல்லா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. தரையில் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாவை இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்து நல்லா பண்ணிங்க. ஸோ அப்போ தான் மாவை நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க. இழுத்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்து அந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும், பரோட்டா நல்லா லேயராக வரும். இப்போ இதுக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இழுத்து மாவை பிசைஞ்சிங்கன்னா அப்படி பிசைஞ்சாதான் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. ஸோ அமுக்குனா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கங்க. இப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் ஆச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி அமுக்குனா இந்த மாதிரி அமுங்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதில் நம்ம சுற்றிலும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கங்க, மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ சுற்றிலும் எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஈர துணியை இதுக்கு மேலே சுற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா ஊறணும். ஒரு 3/4 மணி நேரம்னாவது நல்லா ஊறணும். இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மாவு நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். மாவு வந்து இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஸோ நல்லா பிசைஞ்சாதான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா கிடைக்கும். நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான இப்போ மறுபடியும் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போ நீங்கள் இதில் பாதி பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு
உங்கள் உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி பால் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் லைட்டாக எண்ணெய் மேலாப்பில் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஊற்றி விட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் ஈரத்துணியை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நல்லா வரும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் இது கீழே நல்லா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஹோட்டலில் பண்ணுற மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கட்டை விரல், இந்த 4 விரல் வந்து இடது கையில் 4 விரல் கீழே இருக்கணும், கட்டை விரல் மேலே இருக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்டில் கட்டை விரல் கீழேயும் 4 விரல் வந்து மேலேயும் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து வீசுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா ஊறிக்கும் அப்படின்னா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி அடிக்க வரும். ஸோ நம்ம ஹோட்டலில் வீசுகிற மாதிரியே இந்த மாதிரி வீசிக்கங்க. ஸோ ஒவ்வொரு பக்கமாக அப்படியே டர்ன் பண்ணி ஒவ்வொரு கையை அப்படியே மாற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நான் 1 டைம் தான் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ மாவை நல்லா விரிச்சுக்கங்க. பிஞ்சாக ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ இதில் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி டைல்ஸ் வந்து தெரியணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி நடுவில் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ நீங்கள் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து எல்லா மாவையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் சுற்றி வச்சுருங்க. கடைசியாக உள்ளது நல்லா கீழே வரைக்கும் வச்சு டைட்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சு எல்லா உருண்டையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருங்க. இப்போ வந்து பராட்டா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கையிலையே இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டி கட்டை வைக்கிறத வச்சு நீங்கள் விரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அமுக்குனாலே இது வந்து வந்துடும். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 80% சட்டி சூடாகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பராட்டா இது பண்ணி வச்சுருக்கிறத நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை விரட்டிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு. நம்ம சுகர் சேர்த்தனால தான் இந்த மாதிரி கலர். இப்போ இதை சுற்றிலும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. ஸோ 2 பக்கமே நல்லா லேயராக நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இன்னும் 2-3 சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அடித்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததை போட்டுடலாம். இப்போ 3 இது நம்ம வந்து இப்படி அடிச்சுக்கலாம். 3 பராட்டா சேர்ந்த பிறகு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேயராக நல்லா வந்திருக்கு.
இது மாதிரி லேயராக நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பராட்டா ரொம்பவே சூப்பராக நல்லா லேயராக நல்லா வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.